ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே பைக்குக்கான அக்சசரிஸை ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட்லலாம் வாங்கலாம், எதெல்லாம் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ரொம்பவே பிரபலமாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அப்படி இல்லைனா ஐ பட்டனை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். அந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் புதுசாக ஒரு பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அக்சசரிஸ்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான அக்சசரிஸை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு பைக் நிறுவனமும் தன்னுடைய பைக்கை சேல்ஸ் பண்ணும்போது அந்த பைக்கிற்கான வாரண்டி மற்றும் கேரண்டியை தருவாங்க. அந்த வாரண்டி கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமான சில அக்சசரிஸை பண்ணவே கூடாது. சில அக்சசரிஸை பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சில அக்சசரிஸை பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கூட கிளைம் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் என்ன மாதிரி அக்சசரிஸ் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு பைக் பற்றிய விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு பைக்கை வாங்குறவங்க தன்னுடைய பைக் அனைத்து பைக்கில் இருந்தும் வித்தியாசமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான அக்சசரிஸை பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் சைலன்சரை சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் கம்பெனிலேருந்து தர்ற சைலன்சரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு சைலன்சரை ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்பெனியோட வாரண்டியில் கவர் ஆகாமலே போகலாம். நீங்கள் புதுசாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணுற சைலன்சர் உங்கள் இன்ஜினுக்கு சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்னா அது இன்ஜினுக்கு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தலாம். இன்ஜினுக்கு பாதிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா இன்ஜின்லேருந்து வெளிப்படுற காற்றை இந்த சைலன்சர்கள் மிகவும் அதிகமானதாக வெளிப்படுத்தும். அதனால ஹெட்டில் முதல்ல ஆயில் லீக்கேஜை ஏற்படுத்தும். இந்த ஹெட்டில் பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படின்னா சீக்கிரமே உங்கள் இன்ஜின் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சில சமயம் இந்த இன்ஜினை நாம் ரீபோர் பண்ணுற நிலைமைக்கு கூட போகலாம். இந்த மாதிரி வாரண்டி இருக்கிற காலத்தில் நீங்கள் சைலன்சரை சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் வாரண்டியில் பெரிய பிரச்சனை கூட ஏற்படலாம். இதனால் வாரண்டி இருக்கிற காலத்தில் தயவு செஞ்சு உங்கள் சைலன்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியாவே பண்ணாதீங்க. அடுத்ததாக பெரிய ஹாரன்கள். கம்பெனியில் தர்ற ஹாரன்களோட சவுண்ட் பத்தலை அப்படின்னு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெரிய ஹாரனை வாங்கி ஃபிட் பண்ணுறதை நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பெரிய ஹாரன்களை ஃபிட் பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி லைஃப் சீக்கிரமே கெட்டு போயிடும். கூடவே ஒயர்கள் ஹீட் ஆகிறதுனால சீக்கிரமே உங்களோட பேட்டரி மற்றும் ஒயர்களுடைய ஆயில் சீக்கிரமே குறைக்கப்படும். வாரண்டி இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி பெரிய ஹாரன்களை ஃபிட் பண்ணுறதுனால உங்கள் பைக்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக ஹெட்லைட். கம்பெனிலேருந்து தர்ற ஹெட்லைட்டோட வெளிச்சம் இரவு நேரங்களில் நம்ம பயணம் செய்யும்போது பத்தாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதற்காகவே இந்த மாதிரி அதிக வெளிச்சம் தர்ற ஹெட்லைட்டை மாற்றுறது சில பேர் வழக்கமாக வச்சுருக்காங்க. வாரண்டி காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிகமான வெளிச்சத்தை தரக்கூடிய ஹெட்லைட்டை மாற்றுறதுனால உங்களோட பைக் ஒயர்களில் சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வாரண்டி காலகட்டத்தில் கம்பெனி தரப்புலேருந்து தரப்புற ஒயர்களை நீங்கள் கட் பண்ணி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படின்னா அது வாரண்டியில் கவர் ஆகாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வெளிச்சம் குறைவான பைக்குகளுக்கு ஃப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் இருக்கிற லைட்டுகளை ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கோட உதவியோட ஒயரை கட் பண்ணாமல் ஃபிட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சிட்டியில் கட்டடிச்சு டிரைவ் பண்ணுறதுக்காகவே ஷார்ட்டான இந்த மாதிரி சின்ன ஹேண்டில் பாரை ஃபிட் பண்ணுறதை சில பேர் வழக்கமாக வச்சுருக்காங்க. கவர்மெண்டோட உத்தரவு இல்லாத இந்த மாதிரி ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பைக் விபத்துக்குள்ளானா அது இன்சூரன்ஸ் மற்றும் வாரண்டியில் எந்த விதத்துலையும் கவர் ஆகாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஏர் ஃபில்டர்கள். இந்த மாதிரி அதிக பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஏர் ஃபில்டர்களை சாதாரண பைக்குகளில் பயன்படுத்துறதுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. சாதாரண பைக்குகளுக்கு இந்த மாதிரி ஏர் ஃபில்டரை பயன்படுத்துறதுனால உங்களோட காசு செலவாகுமே தவிர பைக்கில் வேறு எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதே டயத்தில் குவாலிட்டி இல்லாத ஏர் ஃபில்டர்களை உங்கள் பைக்குக்கு பயன்படுத்துறதுனால உங்கள் பைக்கில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வாரண்டி இருக்கிற காலகட்டத்தில் கூட குவாலிட்டியான மொபைல் சார்ஜரை உங்கள் பைக்குக்கு பயன்படுத்தலாம். சீட்டை உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிராஸ் செயின் யூஸ் பண்ணலாம். உங்கள் பைக்கு வாரண்டியில் கவர் ஆகாத பாகங்களை மாற்றுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதை தவிர நீங்கள் சூஸ் பண்ணுற இன்சூரன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். அதிகமாக பைக்கை லாங்கில் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மற்றும் ரோட் சைட் அசிஸ்ட் போன்ற முக்கியமான கவரேஜ் இருக்குங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். விலை குறைவாக இருக்குங்கிறதுனால கண்ட இன்சூரன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இந்த வீடியோ மூலம் உங்கள் பைக் வாரண்டி இருக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரியான அக்சசரிஸை பண்ணலாம், எந்த மாதிரியான அக்சசரிஸை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புதுசாக பைக் வாங்குகிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.